மாமனாருக்கு போன் செய்து வீட்டிற்கு வருமாறு கோரிய மருமகன் வீட்டின் சோஃபாவில் சடலமாக கிடந்த மகளை பறிகொடுத்துவிட்டு கதறி துடித்த குடும்பத்தினர். கர்ப்பிணி பெண்ணின் மரணம் தற்கொலையா அல்லது கொலையா? பல லட்சம் ரூபாயை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் செய்த கணவன் சிக்கினானா? நடந்தது என்ன? வழக்கம் போல வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மஞ்சு தேவிக்கு அவங்க மருமகன் மார்க்கண்டே கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. திடீர்னு மருமகன் எதுக்கு கால் பண்றாருங்கிற சந்தேகத்தோடவே போன் காலை அட்டன் பண்ணியிருக்காங்க மஞ்சு தேவி. அப்போ உங்க மகளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு, கொஞ்சம் வேகமா உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு மருமகன் மார்க்கண்டே. உடனே மஞ்சு தேவியும் பதறி அடிச்சுக்கிட்டு மகளை பார்க்க போயிருக்காங்க. ஆனா மருமகனோட வீட்டுல நடு வீட்டுல உள்ள சோஃபால மகள் சோனம் சடலமா கிடந்ததை பார்த்து நொறுங்கி போயிட்டாங்க மஞ்சு தேவி. அதுக்கப்புறம் என் மகளுக்கு என்னாச்சு, எல்லாரும் சேர்ந்து அவளை கொன்னுட்டீங்களான்னு கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. அப்போ அங்க இருந்தவங்க, நாங்க யாரும் எதுவும் பண்ணல, உங்க மகளே தான் தூக்குல தொங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சர்வசாதாரணமா சொல்லி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சோனத்தோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் உயிரிழந்த சோனத்தோட அம்மா கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் கல்யாணமானதுல இருந்தே சோனம் பட்ட கஷ்டங்களை பத்தி போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பைரியா பகுதியைச் சேர்ந்த மார்க்கண்டேக்கும் சோனத்துக்கும் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. கல்யாணத்தப்போ மார்க்கண்டேவோட பெற்றோர் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், தங்க நகை, அதுபோக வீட்டுக்கு தேவையான சோஃபா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் வரதட்சணையா கொடுக்கணும்னு மணமகள் பெற்றோருக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க. மகளோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு நினைச்ச பெற்றோர் கடனை வாங்கியும் இருக்கிற நகைகளை எல்லாம் வித்தும் மார்க்கண்டே வீட்டுல கேட்ட வரதட்சணைகளை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல லட்சங்கள் செலவு பண்ணி கல்யாணத்தையும் நடத்தி இருக்காங்க. சோனத்தோட கல்யாணத்துக்காக அவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணி நடந்த கல்யாணம் சோனத்துக்கு ஒரு துளி கூட சந்தோஷத்தை கொடுக்கல. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே மார்க்கண்டேவும் அவரோட அம்மா அப்பாவும் சேர்ந்து சோனத்துக்கிட்ட கூடுதல் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என் கல்யாணத்துக்காக எங்க வீட்டில இருந்து ஏற்கனவே ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காங்க, இனிமேலும் அவங்களை என்னால கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சோனம் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு ஏன் டார்ச்சர் பண்றீங்கன்னு கேட்டு கணவர்கிட்டையும் மாமனார் மாமியார் கிட்டையும் சோனம் கோவப்பட்டிருக்காங்க. அப்போ மார்க்கண்டே மனைவிய சரமாரியா தாக்கி சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது. இதுக்கு இடையில கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கண்டே தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணியிருக்காரு. வேலையை விட்டுட்டு பொழப்புக்கு என்ன பண்ண போறீங்கன்னு மனைவி சோனம் கேட்டதுக்கு, சொந்தமா ஹோட்டல் வைக்க போறேன், பிசினஸுக்காக எனக்கு பணம் வேணும், உங்க அம்மா வீட்டுல இருந்து போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி மிரட்டி இருக்காரு மார்க்கண்டே. பணம் கேட்டு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்த விஷயம் சோனத்தோட பெற்றோருக்கு தெரிஞ்சு போச்சு. மகளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமேன்றதுக்காக சோனத்தோட பெற்றோர் 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி மார்க்கண்டே கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த பணத்தை வச்சு மார்க்கண்டே ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா பிசினஸை டெவலப் பண்றதுக்கு கூட கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டு மறுபடியும் மனைவியை டார்ச்சர் பண்ணி இருக்காரு மார்க்கண்டே. கணவனோட கொடுமை தாங்க முடியாம சோனம் பெற்றோர் வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்போ மார்க்கண்டேவோட பெற்றோரும் சொந்தக்காரங்களும் தான் சோனத்தை சமாதானப்படுத்தி கணவன் மனைவியை சேர்த்து வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல சோனம் கர்ப்பமாயிருக்காங்க. 1.5 மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம மார்க்கண்டேவும் அவரோட பெற்றோரும் சேர்ந்து மறுபடியும் பணம் கேட்டு சோனத்துக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் மார்க்கண்டேவோட மனைவி சோனம் தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு ஓடி வந்த பொண்ணோட தாய் மஞ்சு தேவி தன்னோட மகள் மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் மார்க்கண்டேவை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரோட அம்மா அப்பா மேலையும் வழக்கு பதிவு பண்ணி அவங்களையும் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க.